एक पति पत्नी और उनकी एक बेटी रहती है। तीनों बहुत खुश रहते हैं, लेकिन अचानक वो बच्ची को 5 उम्र होता है और उसके पापा एक्सीडेंट में मर जाते हैं। उसके बाद இது ஒரு கதை, நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா புது புது வார்த்தைகள் சொல்லித்தரலாமே அப்படின்னு தான் இந்த கதையை சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 2 வீடியோ ஹிந்தி லேர்னிங் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே, கதைக்குள்ளே போகலாம். एक पति पत्नी और उनकी एक बेटी रहती है அப்படின்னா ஒரு கணவர் மனைவி மற்றும் அவங்களோட பொண்ணு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். तीनों बहुत खुश रहते हैं, 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த என் லாஸ்ட்ல வர்றதுனால தீனோன் அப்படின்னு படிக்கக்கூடாது, தீனோ அவ்வளோதான். அந்த என் வந்து சைலண்டாக தான் யூஸ் பண்ணணும். தீனோ बहुत खुश रहते हैं, 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. லேக்கின் அச்சானக் அப்படின்னா ஆனால், திடீரென அப்படின்னு அர்த்தம். உஸ் பச்சி கோ 5 உம்ர் ஹோத்தா ஹை அப்படின்னா அந்த பொண்ணுக்கு 5 வயசு ஆகிறது. और उसके पिता दुर्घटना में मर जाते हैं. வீடியோவில் வந்து उसके पिता பாப்பா ஆக்சிடென்ட் में मर जाते हैं அப்படின்னு சொல்லியிருப்பேன். பிதா அப்படின்னாலும் பிதாஜி, ஜின்றது அப்பா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். பிதா அப்படின்னாலும் அப்பான்னு தான் அர்த்தம். பாப்பானாலும் அப்பான்னு தான் அர்த்தம். பாபுஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில். இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே ஹிந்தி இருக்கிறதால அப்படியும் சொல்லுவாங்க. उसके पिता दुर्घटना में मर जाते हैं. அப்புறம் அவங்க அப்பா விபத்தில் இறந்து போறாங்க அப்படின்னு அர்த்தம். उसके बाद அதுக்கப்புறம் उसकी माँ अकेली ही रहकर उस बच्चे की परवरिश करती है और उसको पालती है. तो वो जवान हो जाती है, लेकिन उस लड़की को फुटबॉल खेलने का बहुत शौक था. तो वो फुटबॉल प्लेयर थी. खेल कूद में उसका बहुत मन लगता था. उसकी माँ अकेली ही रहकर उस बच्ची का परवरिश करती है அப்படின்னா அவங்க அம்மா தனியாக இருந்து அந்த பொண்ணை பராமரிப்பு பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். பச்சி அப்படின்றது பெண் குழந்தை, அக்கேலி அப்படிங்கிறது தனியாக, உஸ்கிமா அப்படின்னா அவங்க அம்மா, ரெஹக்கர் அப்படின்னா இருந்துட்டு, தனியாக இருந்துட்டு அப்படின்னு அர்த்தம். பச்சிகா பர்வரிஷ் அப்படின்றது பராமரிப்பு பண்ணுவது அப்படின்னு அர்த்தம். உஸ் பச்சிகா பர்வரிஷ் கர்த்தே ஹேன், அந்த பொண்ணை பராமரிப்பு பண்ணுறாங்க. और उसको पालते है அப்படின்னா அப்புறம் அவங்கள வளர்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறதுனால இந்த பால்தி, பர்வரிஷ், கர்த்தி அப்படின்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உஸ்கி அப்படின்னு, அதாவது அந்த பொண்ணும் பாப்பாவும் பொண்ணு, அவங்க அம்மாவும் பொண்ணு, அதனால் உஸ்கி அப்படின்னு சொல்லணும். சொல்கிறேன். இதுவே ஒரு பையனோட அம்மாவாக இருந்தால் உஸ்கா மா அப்படின்னு வரும். உஸ்கா மா அப்படின்னு வரும். இதே ஒரு பச்சிக்கு பதிலாக பச்சா சொன்னால் ஆம்பளை பையன் அப்படின்னு அர்த்தம், சின்ன பையன். பர்வரிஷ் கர்த்தே ஹேன் அப்படின்னா மரியாதையாக சொல்கிறது, ஆண்களை சொல்கிறது. பராமரிப்பு பண்ணுறாங்க, தனியாக இருந்து பராமரிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். கர்த்தா ஹே அப்படின்னா அதுவும் பண்ணுறான் அப்படின்னு தான் அர்த்தம். மரியாதை இல்லாமல் சொல்கிறது, ஆனால் வாடா போட கிடையாது, ஆனால் ஆண்களை சொல்கிறது. கர்த்தி அப்படின்றது பெண்ணை மட்டும் சொல்கிறது. அக்கேலிக்கு பதிலாக அக்கேலா அப்படின்னு சொன்னால் அது பசங்களை சொல்கிறது. और उसको पालती है அப்படின்னா அப்புறம் அவங்க வளர்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். பால்த்தியனா வளர்க்குறாங்க. तो वो जवान हो जाती है लेकिन அப்படின்னு இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, தோ அப்படின்னா அப்போ, वो जवान हो जाती हैனா அவங்க, அதாவது இளமை பருவம் ஆகிறார்கள். அப்படி ஜவான் அப்படிங்கிறது இளமை. ஜவான் லடுக்கா அப்படின்னா இளம் பையன், வயசு பையன். ஜவான் லடுக்கி அப்படின்னா வயசு பொண்ணு. அப்போ இந்த வயசு, அதாவது பருவம் அடைகிறாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜவான் ஹோ ஜாத்திய. லேக்கின் அப்படின்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம்.
उस लड़की को फुटबॉल खेलने का बहुत शौक था அப்படின்னா உஸ் லड़की-கோனா அந்த பொண்ணுக்கு ஃபுட்பால் खेलने-का அப்படின்னா ஃபுட்பால் விளையாடுவதற்கு बहुत शौक था அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கோ, ரொம்ப அதாவது அதுதான் அந்த பொண்ணோட ஹாபி அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஷாக் அப்படிங்கிறது ஹாபி, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விளையாட்டு, ரொம்ப விருப்பம் அப்படின்னு அர்த்தம். தோ ஃபுட்பால் பிளேயர் தி, இதுலேயும் அதுதான் ஐன்ற இடத்துல ஏ போட்டோன்னா ஃபுட்பால் பிளேயர் தா அப்படின்னா ஃபுட்பால் பிளேயராக இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். பையனை சொல்கிறது, இது பொண்ணாக இருக்கிறதுனால தி அப்படின்னு போட்டிருக்கேன். கேல் கூத்மே உஸ்கா பஹத் மன் லக்தா தா அப்படின்னா கேல் கூத் அப்படின்னா விளையாடுவதில் அப்படின்னு அர்த்தம். விளையாடுவதில் மே அப்படின்றது அது சேர்ந்தாப்புல வந்தாதான் விளையாடுவதில் அப்படின்றதுக்கு தான் அந்த மே வந்திருக்கு. விளையாடுவதில் உஸ்கா பஹத் மன் லக்தா தா, அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஈர்ப்பு இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப பிடிச்சி, ரொம்ப விருப்பப்பட்டு, ரொம்ப ஈர்ப்போடு அந்த பொண்ணு விளையாடும் அப்படின்னு அர்த்தம். என்ன போலவே ஹிந்தி ஸ்பீடாகவும் தெளிவாகவும் கற்றுக்கணும், சரளமாக பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்போக்கன் கிளாஸ் மூலிமா நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப டக்குன்னு சீக்கிரமாக குறிப்பிட்ட டைமில் கற்றுக்கிறணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். என்னை விட உங்களுக்கு தான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கணும், நிறைய கேள்விகள் கேட்கணும், அப்போ தான் சீக்கிரமாக கற்றுக்க முடியும். நான் பேசுகிறத கேட்டால் உங்களால் கற்றுக்க முடியாது, நீங்கள் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். எதுவுமே தெரியாமல் நாங்கள் எப்படிங்க முயற்சி பண்ணுறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எதுவுமே தெரியாமல் நீங்கள் முயற்சி பண்ணுறப்ப உங்கள்கிட்ட வர்ற வார்த்தையில் என்ன தப்பு வருது அதை கண்டுபிடிச்சி அதை திருத்தம் பண்ணி நல்ல விதமாக சொல்லி கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. நீங்கள் தப்பாக இருந்தாலும் நீங்கள் பேசணும், அதை நான் சரி செய்வேன். அப்போ ஆர்வம் உங்களுக்கு தான் இருக்கணும். நான் உச்சரிப்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுப்பேன், ஆனால் பேசுறது அது நீங்கள் தான் பேசணும். சரிங்களா? फिर उसके बाद अब 20 साल की हो गई थी, 20-21 की हो गई थी, तो उसकी माँ ने सोची कि इसकी शादी कर दिया जाए. शादी करने की बारी आती है तो लड़का ढूंढते हैं. तो उसकी मम्मी सोचती है, माँ, कि मेरी सहेली का बेटा है, उसी से शादी करवाते हैं, हम सहेलियाँ भी है, समधी हो जाएंगे, दोनों समधन हो जाएंगे, ऐसा सोचती है. फिर அப்படின்னா பிறகு, உஸ்கே பாத் அதுக்கப்புறம் அப்படின்னு அர்த்தம். அப் 20 சால் கி ஹோ கய் தி, இப்போ 20 வயசு ஆயிடுச்சு. 20-21 கி ஹோ கய் தி திரும்பவும் சொல்லியிருப்பேன், ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதி ஞாபகப்படுத்தி அதுக்கப்புறம்லாம் எதுவுமே நான் சொல்கிறது இல்லைங்க. நான் ஸ்பாட்டில் கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஸ்பாட்டில் என்ன வருதோ வாயில் அது அப்படியே சொல்லிடுறது. அதனால் நான் டபுள் தடவை சொல்லியிருந்தேன். இருந்துட்டாலும் அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமே அப்படின்னு தான் நான் வீடியோ போட்டது. तो उसकी माँ ने सोची इसकी शादी कर दिया जाए அப்படின்னு இருக்குல்ல. தோ அப்படின்னா அப்போ அப்படின்னு அர்த்தம். அந்த தோக்கு நிறைய மீனிங் இருக்குங்க, இந்த இடத்துல அப்போ அப்படின்னு அர்த்தம். உஸ்கி மானா அவங்க அம்மா, நே அவங்க அம்மா, சோச்சி நே சோச்சி அப்படின்னா அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இஸ்கி சாதி கர் தியா ஜாயே அப்படின்னா இவ மேரேஜ பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்களாமா. தமிழ்ல அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்கன்னு வரும். தமிழ்ல இவ உஸ்கி மானே சோச்சி இஸ்கி ஷாதி கர் தியா ஜாயே அப்படின்னா அவங்க அம்மா யோசிக்கிறாங்க இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு அப்படின்னு அர்த்தம். ஷாதி கர்னே கி பாரி ஆத்தி ஹை, கல்யாணம் முடிகிற நேரம் வருகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த பாரி அப்படிங்கிறதும் சென்டென்ஸை பொறுத்து மாறுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் அவங்க டேர்ன் வருது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதில் டேர்ன் கிடையாது, அந்த நேரம் வருகிறது, அதாவது அந்த கல்யாணம் முடிகிற பருவநிலை அடைகிறாள், அந்த நேரம் வருகிறது அப்படின்னு அர்த்தம். தோ லடக்கா ढूंढते हैं, அப்போ பையனை தேடுறாங்க, அதாவது கல்யாண பையனை தேடுறாங்க, கல்யாணம் முடிகிறதுக்காக மாப்பிள்ளை தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் மாப்பிள்ளை தேடுறதுன்னு சொல்லுவோம், இங்கே லடக்கா ढूंढते हैं அப்படின்னு சொல்லுவாங்க. பையனை அதாவது மாப்பிள்ளை தேடுறாங்க அப்படின்னு அர்த்தம். உஸ்கி மம்மி சோச்தி ஹை அப்படின்னா சில நேரம் அம்மான்னு சொல்லுவேன், சில நேரம் மம்மின்னு சொல்லுவேன். நான் தான் சொன்னேன், ஸ்கிரிப்ட் எழுதி ஞாபகப்படுத்திலாம் சொல்கிறது கிடையாது. ஃப்ளோவில் என்ன வருதோ
அது சொல்லிடுறது. மம்மி उसकी मम्मी सोचती है, அவங்க அம்மா யோசிக்கிறாங்க, मेरी सहेली का बेटा है, என் ஃப்ரெண்டோட பையன் இருக்கான். சஹேலி அதாவது பொண்ணுக்கு பொண்ணு ஃப்ரெண்டா இருந்தா சஹேலி அப்படின்னு சொல்லுவாங்க. மேரி சஹேலி கா பேட்டா ஹே, என் ஃப்ரெண்டோட பையன் இருக்கான் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்களாமா. உசி சே ஷாதி கர்வாத்தே ஹே அப்படின்னா அவன் கூடயே மேரேஜ் பண்ணிரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். கர்வாத்தே ஹே அப்படின்றது வந்து பண்ணி வைக்கலாம் அப்படின்றத சேர்ந்தாப்புல சொல்றது தான் கர்வாத்தே ஹே அப்படின்றதுக்கு அர்த்தம். ஹம் சஹேலியா பி ஹே, நாங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட சம்தன் சம்தன் ஹோ ஜாயேங்கே. சம்தி அதாவது சம்தன் அப்படின்றதுக்கு சம்தன் அப்படின்னா பொண்ணை சொல்லுவாங்க. அதாவது சம்மந்தி அப்படின்னா ஆணுக்கு ஆண் சம்மந்தி, பெண்ணுக்கு பெண் சம்தன் அப்படின்னு அர்த்தம். ஆணு சம்பந்தக்காரவங்க பெண்ணா இருந்தா அதாவது பொண்ணோட அம்மாவா இருந்தா சம்தன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே பெண் வந்து ஆப்போசிட்ல சம்பந்தக்காரரா இருந்தா சம்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஆணா இருந்தா சம்தின்னு சொல்லணும், பெண்ணா இருந்தா சம்தன் அப்படின்னு சொல்லணும். இவங்க 2 பேருமே பெண்கள் அப்படின்றதுனால சம்தன் சம்தன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சம்தன் சம்தன் ஆயிரலாம் அப்படின்னு சம்பந்தக்காரவங்களா ஆயிரலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் வீடியோல சம்தி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் இந்த எழுத்துல போடல அப்படின்னா வாய் வளரிருச்சு. ஜபான் ஃபிசல் கயா, ஜபான் ஃபிசல் கயா அப்படின்னா வாய் உளறிருச்சு. சம்தனுக்கு பதிலாக சம்தின்னு சொல்லிட்டேன். அதுக்கான அதையும் எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன், சம்தினா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத. என்னுடைய வீடியோ பேசிக் ஹிந்தி இருக்காதுங்க, நான் சரளமாக பேசுறது தான் நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ऐसा सोचती है और उसकी सहेली भी हाँ कर देती है. शादी हो जाता है और शादी के बाद वो लड़के को बिल्कुल भी ये लड़की पसंद नहीं है पता चलता है. कैसे पता चलता है? क्योंकि जिस दिन शादी होती है उसी दिन रात में वो लड़का उस कमरे से बाहर चला जाता है. उसके आने के बाद वो लड़की पूछती है, आप क्यों बाहर चले गए थे? और उसकी सहेली भी हाँ कर देती है. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஷாதி ஹோ ஜாத்தா ஹே, கல்யாணம் நடந்து விடுகிறது. और शादी के बाद கல்யாணத்துக்கு அப்புறம் वो लड़का को, அந்த பையனுக்கு லடக்கே கோ அப்படின்னு சொல்லியிருப்பேன் வீடியோலையும், இதுலையும் போட்டிருக்கேன் லடக்கே கோ அப்படின்னு. ஒரு செயலை பற்றி சொல்கிறப்ப லடக்கே கோ, ஓ லடக்கே கோ பசந்தை, ஓ லடக்கே அப்படின்னு தான் வரும். லடுக்கா அப்படின்னா ஒரு பையனை லடக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது லடக்கே அப்படின்னு சொல்லி வரும். அந்த பையனுக்கு பில்குல் பி ஏ லடுக்கி பசந்த் நஹி ஹை, சுத்தமாகவே இந்த பொண்ணை பிடிக்கல. ये पता चलता है, அது தெரிய வருகிறது, அது தெரியுது. कैसे पता चलता है, எப்படி தெரியுது அப்படின்னா, जिस दिन शादी होती है, எந்த நாள் மேரேஜ் ஆகிறதோ उसी दिन रात में वो लड़का उस कमरे से बाहर चला जाता है. இது மொத்தமாக சேர்ந்து என்ன அர்த்தம்னா, எந்த நாள் மேரேஜ் ஆகுதோ அந்த பையன் அந்த ரூம்ல இருந்து வெளியில போயிடுறான். இதை நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜிஸ் தின் ஷாதி ஹோத்தி ஹை அப்படின்னா எந்த நாள் மேரேஜ் ஆகிறதோ, உசி தின் அப்படின்னா அதே நாள், ராத் மே நைட்ல, वो लड़का அந்த பையன், உஸ் கம்ரே சே அந்த ரூமில் இருந்து, அந்த அறையில் இருந்து அப்படின்னு அர்த்தம். பாஹர் சலா ஜாத்தா ஹை வெளியில போயிடுறான். உஸ்கே ஆனே கே பாத் அவன் வந்த பிறகு அப்படின்னு அர்த்தம். वो लड़की पूछती है அந்த பொண்ணு கேட்குறா. வாடா போடா வா அப்படின்னு வராது, பட் எப்படி தமிழில் சொல்லணும்னு எனக்கு தெரியலை, ஆனால் மரியாதை இல்லாத வார்த்தை. அந்த பொண்ணு சொல்கிறா, ஆப் கியூ பாஹர் சலே கயே தே, நீங்கள் வெளியில் ஏன் போயிட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அந்த பையனுக்கு பிடிக்கல. மிச்ச கதையை நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அதாவது இது சாட்டர்டே அன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அது சண்டே அன்னைக்கு சொல்லுவேன். 3 பாகமாக கூட ஆகலாம், கொஞ்சம் ஸ்டோரி அப்படிங்கிறதால. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போது. ஷவுக்
அப்படின்னா என்ன அர்த்தம் ஹிந்தியில், அதை வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, அதை டச் பண்ணி பாருங்கள். இதோட அடுத்த பாகமும் போடுறேன், அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். முன்னாடி போட்ட வீடியோவில் கேட்ட கேள்விகளுக்கு கரெக்டாக சில பேர் பதில் சொல்லியிருந்தீங்க. ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபுல்லாக பார்த்ததுக்கும் தேங்க்ஸ்.